மத்திய அரசின் புத்தாக்க அறிவியல் விருதை வென்றிருக்கிறார் நம் கரூரை சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவர். இது போட்டோம்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம் பார்வையற்றவங்களுக்கு. இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், இப்போ எதாவது மாற்றுத்திறனாளி பார்வையற்றவங்களாம் செவுத்துல போய் பிடிக்குவாங்க. இதே மாதிரி பக்கத்து யாரும் வந்தால் தெரியாது நம்மளுக்கு. ஆனால் பக்கத்தில் வரும்போது ஒரு 1.5 அடியில் வந்து இங்கே கணிச்சு இந்த மாதிரி தற்காத்துக்கலாம். பார்வைத்திறன் குன்றியோருக்கான கண்டுபிடிப்பு இது. அரவக்குறிச்சி நடுநிலைப்பள்ளியின் 8ஆம் வகுப்பு மாணவர் எட்வின் நிஷாந்த் ராஜ் இந்த சிறப்பு கண்ணாடியை வடிவமைத்துள்ளார். பல்வேறு அறிவியல் கண்காட்சிகளில் தமது படைப்பை காட்சிப்படுத்தி விளக்கிய எட்வின் இப்போது மத்திய அரசின் புத்தாக்க அறிவியல் விருதை வென்றிருக்கிறார். 10,000 ரூபாய் பரிசு தொகையும் அவருக்கு கிடைத்திருந்தது. பேர் வந்து பார்வையற்றவங்க வந்து செவத்தில் இந்த மாதிரி போய் முட்டிக்குவாங்க. இது இருந்தால் கொஞ்சம் கணிச்சுக்கலாம். ஒரு 1.5 அடி டிஸ்டன்ஸ்லேயே கண்டுபிடிச்சிடலாம் யாராவது வந்து சென்சார்லேருந்து பஸ்ஸில் போய் சவுண்டு வரும். முன்னாடி ஏதாவது பொருள் இருக்குது நம்ம கவனிச்சுவா டக்குன்னு. பக்கத்தில் யாராவது வராங்க, பக்கத்தில் ஏதாவது பொருள் இருக்குன்னு அதை விட்டு தள்ளி போய் விலகிடணும். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த சென்சார் கண்ணாடி தான் தேசிய அளவிலான இன்ஸ்பயர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சென்சார் பொருத்தப்பட்ட கண்ணாடி மூலம் மாற்றுத்திறனாளிகள் மிக எளிதாக பயமில்லாமல் சாலையில் நடந்து செல்ல முடியும் என்றார் மாணவர். மாவட்ட அளவில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் வெற்றி பெறுமையானால் மாநில அளவிலான போட்டியில் வந்து கலந்துக்குவாங்க. மாநில அளவிலான அந்த அறிவியல் கண்காட்சியில் அவர்களுடைய படைப்பு வெற்றி பெறும்போது தேசிய அளவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் கலந்துக்குவாங்க. அதில் தேர்வு செய்யப்பட்டால் அந்த ப்ராஜெக்டானது அவர்களுக்கு அந்த மாணவருக்கு இளம் விஞ்ஞானி பட்டத்தோடு மேலும் அவர்களுக்கு பேட்டன்ட் உரிமையும் அரசு வழங்கி ஊக்குவிக்கக்கூடிய ஒரு செயல் செய்கிறார். இளம் விஞ்ஞானியாக தம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கும் எட்வினுக்கு இன்னும் பல சாதனைகள் எட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது. ஒரு பாதுகாப்பாக புதிய தலைமுறைக்காக கரூர் செய்தியாளர் கண்ணன்.